ஹாய் வணக்கம், நல்லா இருக்கீங்களா எல்லோரும்? இங்கே இப்போ வந்து மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. டைம் வந்து 10:15 ஆயிடுச்சு. எங்கள் வாண்டுக்கு ரெண்டும் என் பக்கத்துலேயே வந்து உட்காந்துருக்குதுங்க. காமிக்கிறேன் பாருங்க. இந்த சிட்டுக்குள்ளு இவங்களும் ஏன்னா மழை வச்சு இடி அடிக்குது, பயந்துட்டு வந்து இங்கே உட்காந்துட்டாங்க. இன்னும் 2 பேர் எங்கே போனாங்கன்னு தெரியல, காணும் அதை. அங்கே ஒரு புறத்தை போய் உட்காந்துக்குச்சு, இங்கே 2 புறத்தை, இன்னொரு புறத்தை அங்கே படுத்துருக்காங்க. அவங்க தகுதிசாலி. நான் சாப்பிட மாட்டேங்குது, என்னன்னு தெரியல. நான் வீடியோவில் பேசி போடுறனுங்களா? ஐயோ யாரை கரங்கட்ட போலப்போது என்ன சொல்கிறாங்க, என்ன கழுவி இப்படி பேசி போட்டுட்ருக்குற? ஐயோ உனக்கு மண்டையில் மசாலா இருக்குதான்னு கேட்குறாங்க. ஐயோ நான் நல்லா தாங்க பேசி போட்டுட்ருக்குறேன், என்னால் முடிஞ்சது தானே போட முடியும். இந்த குஞ்சாமணி கஞ்சாமணியில் ஓடியே போயிட்டாங்கல்ல. ஆமாம், நாளாக நீ வரல, போ கிளவின்னு போகிறேன். கிளவின்னு சொல்லிட்டு போயிட்டானுங்க. போகும்போது கிளவி தான் இருந்தாலும் நமக்கு ஒரு மேசியில் கீழே விழுந்தாலும் மேசியில் மண் ஒட்டக்கூடாது, சரிங்களா? அந்த மாதிரி வச்சுக்கணும். இது என்னமோ சொல்லிட்டு போகுதுங்க. ஐயோ எனக்குலாம் ஒத்தே வரலைங்க, இது செட் ஆக மாட்டேங்குது. என்ன பண்ணுறது, என்ன பண்ணுறது தெரியலைங்க. எல்லாரும் கிராமத்தில் இருந்தாலும் சரி, சிட்டியில் இருந்தாலும் சரி, இந்த யூடியூப் ஒன்று வந்து நல்லா பழகிக்கிட்டாங்க. கண்டமேன் செவுட்டு மேனிக்கு போட்டு தாக்குறாங்க. நீங்கள் கீழே இறங்கிங்க போங்க, புட்டு அழுகு அட்டுளியும் பண்ணுதுங்க. நான் வீடியோ எடுத்தால் போது விடுறதில்ல. இவங்களுக்கு தூக்கம் வந்துருச்சு, இன்னொருத்திக்கு தூக்கம் வந்துச்சு, அவளுக்கு தூக்கம் வந்துருச்சு. அந்த இடுப்படைஞ்சு குட்டிக்கு மாத்திரம் கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்குற. பாவம் சரியாக சாப்பிட மாட்டேங்குது. பாலாவது செஞ்சு ஊட்டலாமான்னு பார்த்தா அதுவும் வேண்டான்னு உட்காந்துக்குச்சு. என்னமா பேசலான்ட்டு வர்றதுங்க, வந்து மறந்துடுறது. என்கிட்ட பேசுகிறேன் போய். அப்பா அம்மா அந்த இழப்பு என்னால் இன்றைக்கும் ஈடுகட்ட முடியவில்லை, சரிங்களா? அப்பா அவங்க தோட்டத்தில் அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு அவங்க சம்பாரிச்சு வச்சுட்டு போயிருக்காங்க. மூணு பிள்ளைகளுக்கு நல்லா செஞ்சு வச்சுட்டு போயிருக்காங்க. ஆனால் அந்த தோட்டத்துக்குள்ளே நான் கால் எடுத்து வைக்கக்கூடாதுங்கிறாங்க. அது நல்லதான்னு மட்டும் சொல்லுங்கள். அந்த தோட்டத்துக்குள்ள நம்ம போய் காலே வைக்கக்கூடாதாம்மா. என்ன பண்ணுறது? சரி என்னவோ பார்க்கலாம் அப்படின்ட்டு நானும் அங்கிட்டு இங்கிட்டு ஓடி பார்த்துட்டு காலை தானே எடுத்து வைக்கமாங்கிறேன், கையாவது எடுத்து வச்சு பார்ப்போமான்னு முடிவு பண்ணியிருக்கிறேன். நான் போகலாமான் இருக்கிறேனுங்க. போய் காலை தானே எடுத்து வைக்க வேண்டாம்னு சொன்னீங்கன்னா கையை எடுத்து வச்சு ஊனிட்டு நடந்துட்டு போயிடுவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதை கொஞ்சம் ட்ரைனிங் எடுக்கணும், போகணும். அப்பா அம்மா இருக்க வரைக்கும் ஜாலியாக செல்வாக்காக சூப்பராக தான் இருந்துச்சு. எங்கள் அம்மா ஒவ்வொரு வாரத்துக்கு ஒரு இது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நான் இருக்க வரைக்கும் தான் நீ நல்லா வர முடியும், ஜாலியாக வந்து எடுத்துகிட்டு போக முடியும். நான் போனதுக்கப்புறம் உனக்கு விடமாட்டாங்க தோட்டத்துக்குள்ளே அப்படின்னாங்க. அப்படியே நடந்துருச்சுங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப நொந்து போயிட்டேன். ரொம்ப என்ன பண்ணுறதுனே தெரியலிங்க. என்ன பண்ணுறது, ஏன் இப்படியெல்லாம் ஆயிடுச்சு, ரொம்ப கஷ்டமாக இருக்குது மனசுக்குள்ள. அப்பா போனப்போ கொஞ்சம் தெரிஞ்சுக்கல. அப்போ வந்து அம்மா இருந்ததுனால அம்மா இதில் தானே அதிகமாக இருந்தோம், தெரிஞ்சுக்கல. அம்மாவை பார்த்து அப்படி இருந்துட்டோம். அம்மா போனதுனால ரொம்ப வலிக்குது. அம்மா இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இருந்தால் ஆகுமே, எல்லாம் பார்த்துக்கலாமே அப்படின்னாங்க. தாயே கடவுளே சீக்கிரம் கூட்டிகிட்டு போயிட்டு அம்மாவை. மனசு கஷ்டமாக இருக்குதுங்க. சொல்லுவாங்க எங்கள் அம்மா, நம்ம பிள்ளை இவ்வளோ அழகாக பிறந்துருச்சு, அதை பொண்ணு மாதிரி வச்சு வளர்த்துறோம் நம்ம அப்படின்னு சொல்லி செல்லமாலாம் வளர்த்துனாங்க. காண்டு புட்டுக்குச்சு வளர்த்துனாங்க. இது எங்களுக்கு இன்வெர்ட்டர் ஓடுமுங்க. இந்த விடி வரைக்கும் ஓடுதா, சவத்தில் போகுதோ தெரியல. அந்த மாதிரி இதில் ஓகே தான் போயிருக்கு. அந்த மாதிரி நினச்சி கல்யாணம் எப்படி பண்ணணும், யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு கனவுலாம் கட்டி வச்சுருந்தாங்களாமா. நான் என்னை எப்படி வளர்த்தணும் அப்படின்னு ஒரு கனவு கோட்டை கட்டி வச்சுருந்துருக்காங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு சீப்பிட்டு சின்னப்பட்டு கிடக்கிறதுக்கு நல்ல முறையாக வச்சுருக்கணும். அவங்க என்ன நினச்சாங்கன்னு தெரியல. அது எப்படியோ போயிடுச்சு, என்ன பண்ணுறது. அவங்களுக்கு ஒரு மைண்டு நல்ல பொசிஷனில் நல்லா கொடுக்கலான்னு நினச்சாங்க. ஆனால் என் தலையெழுத்து இப்படி வந்து மாட்டிக்கிச்சு. நான் என்னங்க பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. ஒருத்தனாலே ஒன்றும் பண்ண முடியாது. அம்மா அவங்க பட்ட கஷ்டம் வேதனை இதெல்லாம் நினச்சி பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குது.
கஷ்டத்துலேயும் கஷ்டம், அதை விட ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னால் அதை சமாளிக்க முடியல. ஏன்டா இப்படி ஒரு வாழ்க்கையான போயிடுச்சு, நம்ம ஏன் இப்படி எதுவும் புரியாத மாதிரி தெரியாத மாதிரி இருந்து வாழ்ந்துட்டோம் கூப்பிட்டு வாக்கில். வேண்டான்னு சொன்னாங்க அம்மா அப்பா, வேண்டாம் ஆளுக்கிட்ட வேண்டாம் வேண்டான்னு தான் சொன்னாங்க. இடி இடிக்கிற சவுண்டு கேட்குதுங்களா? ஆனால் நான் தான் விட்டு போய் என்ன பண்ணுறது, திருந்திடுவாருன்னு சொல்லி வந்து கடைசியில் திருந்தவே இல்லைங்க. இன்ன வரைக்கும் விட்டுட்டு ஓடி போயிட்டார், அவ்வளோதான். என்னால் குடும்பத்தை பார்க்க முடியாது, விட்டுட்டு போயிட்டாங்க. ஒவ்வொரு நாளும் நொந்து செத்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் நொந்து சாகிறேன். இப்பவும் இப்படித்தான். நான் என்ன ஒரு வீடியோவில் போட்டுறேன். எனக்கு மன உளைச்சலுக்கு ரொம்ப காரணம் ஒன்று, ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டுக்காரரு. அதுக்கப்புறம் அம்மா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இருந்தேன். அதுக்கப்புறம் அம்மா அப்பா முடியாமல் இறந்துட்டாங்களா, வயசாகி ஓரளவுக்கு இறந்துட்டாங்க. அது போனதுக்கப்புறம் அந்த ஒரு கவலை, அதை நினச்சி வேதனைப்பட்டுட்டு இருப்பேன். அம்மா அப்பா எப்படி நடந்தாங்க, எப்படி சம்பாரிச்சாங்க, எவ்வளோலாம் கஷ்டப்பட்டாங்க அப்படின்ட்டு. அது போயிடுச்சு. அடுத்து பிள்ளைய படிக்க வைக்கணும் அப்படின்ட்டு ஒரு கவலை ஒன்று வந்துக்கிட்டு இருந்துச்சு. அது ஓகே. ஆனால் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மா ரொம்ப முடியாமல் போயிட்டாங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ சொல்கிறேன், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப முடியாமல் போய் தஞ்சாவூர் மீனாட்சி ஹாஸ்பிட்டலில் கமலர் அது ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலை போய் கிட்னி 2 ஃபெயிலர் ஆன மாதிரி ஒரு இதாகிடுச்சு. அவங்களுக்கு பொழைக்க மாட்டாங்க தான் இருந்தாலாம். அதுக்கப்புறம் பார்த்தா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதாங்க. நான் சத்தியமாக சொல்கிறேன், அப்போ என் சின்ன பொண்ணுக்கு கல்யாணம் இல்லை. அம்மா போயிட்டாங்கன்னா நமக்கு ஒரு கைத்துணையாட்ட ஆள் இல்லாமல் போயிருமேன்னு தஞ்சாவூர் மீனாட்சி ஹாஸ்பிட்டலில் என் பாட்டில் கிறுக்கு வாக்கில் கத்தி அழுகிறனுங்க. என்னால் ஒன்றும் பண்ண முடியல. அவ்வளோ வேதனையாக போச்சு. ஆனால் இருந்தாலும் சில இது அல்ல, எங்கள் சின்னண்ணாவுக்கே கொடுத்துட்டாங்க. நகை நட்டு எல்லாமே அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அது ஒரு பிரச்சனை. அவங்க பார்த்தாங்க, அவங்க தான் பார்த்தாங்க, மாதம் ஒரு 1000 அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஆனால் 3 பிள்ளைகள் செலவு நீ எவ்வளோ பண்ணிடு, நீ அதில் கேட்கலாம் எவ்வளோ செலவு வந்துச்சு என்னென்னு எங்களுக்கு சொல்லிவிட்டு நீ அந்த நகை நட்டெல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்கலாம். ஒன்றுமே சொல்லவும் பாட்டு ஜுருன்னு தூக்கிட்டு போயிட்டேன். நானும் தான் வந்து ஒரு நைட்டெலாம் விடிய உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். நீ ஒருத்தன் மட்டும் பார்க்கலையே. இதெல்லாம் ஒவ்வொன்று நினச்சி நிறைய கஷ்டம் வருங்க. இன்றைக்கி மதியத்துலேருந்து ரொம்ப மைண்டு அப்செட்டாகவே போயிடுச்சு. என்னத்திடா பேசி என்னடா போடுறது, ஏன்டா போடுறது, கர்மம் நம்ம பொழப்பு நாசம் போயிட்டு கிடக்குது. எனக்கு அவ்வளோயா இருந்துச்சு. ஒரு ஆறுதலுமே கிடைக்கலைங்க. வாழ்க்கை ஏன் இப்படி ஓடிக்கிட்டு இருந்து எனக்கு ஒன்றுமே தெரியல. சொல்ல முடியாத வேதனை நிறையா இருக்குது. அதை நான் வெளியில் சொல்லவும் முடியாது. இன்றைக்கி இங்கே வந்து ஆனாதே உட்காந்து புலம்பிக்கிட்டு வேதனை பண்ணிக்கிட்டு ஒரு ஆம்பளத்தோனை நான் இருக்கிறேன் அப்படின்னு எனக்கு எங்கள் வீட்டுக்காரோட எங்கள் பொண்ணாவது வந்து சொல்லி நான் இருக்கிறேம்மா கவலைப்படாதீங்க அப்படின்னு ஒரு எட்டு வந்து பார்த்துட்டு போகலாம், ஏதோ பண்ணலாம்ல. நான்லாம் அப்படி கார் இருக்கிற மாதிரி இருந்தால் நான்லாம் ஓட்டிகிட்டு போயிடுவாங்க. அது போனால் வந்துட்டு ஒரு சித்த நேரம் கூட போகலாம். அந்த மாதிரி அது பண்ணல, எதுவும் இல்லாமல் இருக்குது. அப்படியே மனசினை ஒரு நிலைப்படுத்த முடியாமல் தவிக்கிறதுங்க ரொம்ப. அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏய், டார்ச்சர் பண்ணிடுவோங்க. சும்மா சின்ன டார்ச்சர்லாம் பண்ணாது, பார்த்தா அப்படி தெரியும். அப்பா கொய்யாலே பயங்கர டார்ச்சர் பண்ணிடும். மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குங்க. இந்த யூபியில் இது இன்வெர்ட்டரில் தான் ஓடிக்கிட்டு இருக்குது. ஓடிட்டோம். சரி, என்னால் தெரிஞ்ச வரைக்கும் பேசணும்னு தோணுச்சு. அப்பப்போ என்ன பேசணும்னு தோணுதோ அதை மட்டும் பேசுகிறேங்க. மனசுக்குள்ளே ரொம்ப வருத்தம் இருக்குது, ரொம்ப ரொம்ப வருத்தம். அம்மா அப்பா இருக்கணுமே, இருந்தாகுமே, இப்போ போகலாமே, யாரும் இல்லை, லீவ் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் தவிச்சிட்டு கிடக்கணுங்க. என்ன பண்ணுறது.